தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் பார்க்க போகிறோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்பது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோட திட்டம். இந்த திட்டம் வந்து எப்போ துவக்குனாங்க? அக்டோபர் 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க திட்டம். திட்டத்தின் நோக்கம் வந்து நெல், கோதுமை, பருப்பு, தானியங்கள் மற்றும் பருத்தி போன்ற வர்த்தக பயிர்களின் உற்பத்தி வந்து மேம்படுத்துவது தான் திட்டத்தின் நோக்கம். திட்டத்தினுடைய இலக்கு வந்து 11வது ஐந்தாண்டு கால திட்டத்தின் முடிவில் வந்து நெல், கோதுமை, பருப்பு இதோட உற்பத்தி வந்து அதிகரிப்பது தான் திட்டத்தோட இலக்கு. நெல்லோட உற்பத்தி வந்து 10 மில்லியன் டன்களாக அதிகரிக்கணும். கோதுமை உற்பத்தி வந்து 8 மில்லியன் டன்களாக அதிகரிக்கணும். பருப்பு வகைகளின் உற்பத்தி வந்து 2 மில்லியன் டன்களாக அதிகரிக்கணும். திட்டத்தோட இலக்கு. திட்டத்தோட நிதி யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க. நிதி வந்து பங்களிக்கிறாங்க எப்படின்னா மத்திய மாநில அரசு. உணவு பயிர்களுக்கான நிதி வந்து மத்திய மாநில அரசுகளின் நிதி வந்து பங்களிப்பு கொடுக்குறாங்க. 50% 50:50 பங்களிப்பு கொடுக்குறாங்க. பணப்பயிர்களுக்கு மத்திய அரசு வந்து 100% வந்து நிதி கொடுக்குறாங்க. முக்கியமான திட்டத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, இந்த பருப்பு வகைகள், தானியங்கள், வர்த்தக பயிர்கள் இதெல்லாம் திட்டத்தோட கூறுகள். இந்த நெல், கோதுமை, பருப்பு வகைகள், தானியங்கள் இதுக்கு மட்டும் தான் நிதியுதவி கொடுக்குறாங்க 50%.